கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அகிலத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பிற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து விட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அர்ஷை சுற்றி கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்ததினால் அந்த நூருக்கு அஹ்மது என்றும் முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த ஒளி, அந்த ரூஹ், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒளியை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகத்தட்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அனுப்புகின்றார். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பல இடங்களில் அதை கடந்து பல நபிமார்களை கடந்து கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தையாகிய அப்துல்லா ஆமினா அவர்களிடத்திலே வந்த அந்த நூர் வந்து சேருகின்றது. எனவே இந்த நூறு வந்து சேருகின்ற அந்த வழிகளை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகல் தண்டில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகல் தண்டத்திற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் இருக்கின்ற பொழுது இந்த உலகமே அழிந்து விடுகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகல் தண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி இருக்கிறது. அதற்கு பின்னால் அப்படியே தொடர்ந்து அதனுடைய வம்சாவளிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் வருகின்றது. அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். எனவே அதற்கு பின்னால் அவருடைய வழி தொடர் அந்த நூரை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். கடைசியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆமினா அவர்களுடைய வயிற்றிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி அங்கு போய் சேர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்திருக்கின்றார்.